கிளைகோலிசிஸ்ல எப்படி குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆகி நமக்கு எனர்ஜி தருதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் குளுக்கோஸ் நம்ம செல்லுக்குள்ள என்டர் ஆகும்ல, அது வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட்டர் வழியாக தான் என்டர் ஆகும். ஓகேவா? அப்படி என்டர் ஆன குளுக்கோஸ் ஈஸியாக எக்ஸிட் ஆக முடியும். ஸோ குளுக்கோஸை நம்ம செல்லுக்குள்ள ட்ராப் பண்ணி வைக்கிறதுக்கு எக்ஸோகன்சன்ட் என்சைம் என்ன பண்ணுன்னா, ஏடிபில வந்து ஒரு பாஸ்பேட் உருவி அது குளுக்கோஸோட 6th கார்பன்ல ஆட் பண்ணி விட்டுரும். ஆட் பண்ணி விட்டு குளுக்கோஸால செல்லை விட்டு எக்ஸிட் ஆக முடியும். ஸோ குளுக்கோஸ் கெட்ஸ் ட்ராப்ட் இன்சைட் த செல். ஓகேவா? அப்புறம் குளுக்கோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் ஐசோமரைசேஷன் ரியாக்ஷன் நடக்குது. இதை கேட்டலைஸ் பண்ற என்சைம் என்ன இருக்குதுன்னா பாஸ்போகுளுக்கோ ஐசோமரேஸ். ஸோ குளுக்கோஸ் டு ஃப்ரக்டோஸ். ஓகேவா? அப்புறம் ஃப்ரக்டோஸ் 6 பாஸ்பேட் வந்து ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட்டா மாறிடுச்சு. இப்போ ஃப்ரக்டோஸோட ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல கார்பன் பாஸ்பேட் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேவா? இதை வந்து மீடியேட் பண்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1. இது வந்து என்ன பண்ணுன்னா ஏடிபில இருந்து ஒரு பாஸ்பேட்டை உருவி ஃப்ரக்டோஸோட ஃபர்ஸ்ட் கார்பன்ல ஆட் பண்ணி விட்டுரும். இது நடக்கிறதுக்கான ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம அட் த எண்ட் ஆஃப் த ப்ராசஸ் நம்மளுக்கு குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆகி நம்மளுக்கு எனர்ஜி தரணும். ஓகேவா? ஸோ அந்த குளுக்கோஸ் பிரேக் டவுன் பண்ணுறதுக்காண்டி ஃப்ரக்டோஸ் மாலிகுலை டீஸ்டெபிலைஸ் பண்ணுறாங்க. டீஸ்டெபிலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அதால அதை உடைக்கிறதுக்காண்டி வேலையை தான் பார்க்குறது இந்த பாஸ்போஃப்ரக்டோகைனேஸ் 1. என்ன பண்ணுன்னா அது ஃபர்ஸ்ட் கார்பன்ல வந்து பாஸ்பேட் ஆட் பண்ணி ஃப்ரக்டோஸ் வந்து 6th கார்பன்ல ஆல்ரெடி பாஸ்பேட் இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் கார்பன்லேயே பாஸ்பேட் ஆட் பண்ணி விட்டுறதுனால இந்த மாலிகுல் வந்து டீஸ்டெபிலைஸ் ஆயிடும். இப்போ டீஸ்டெபிலைஸ் ஆகி இந்த அதாவது அந்த ரெண்டு நெகட்டிவ்லி சார்ஜ் பாஸ்பேட் வந்து நெகட்டிவ்லி சார்ஜ். இந்த ரெண்டு நெகட்டிவ்லி சார்ஜ் மாலிகுல் க்ளோஸா இருக்கிறதுனால இட் கான்ட் ஹேண்டில் தட் ஸ்ட்ரெஸ். ஓகேவா? இப்போ இந்த ஃப்ரக்டோஸ் 1,6 பிஸ்பாஸ்பேட் இந்த ரெண்டாவடியும் என்னன்னா கிளிசால்டிஹைட் 3 பாஸ்பேட்டாகவும் டைஹைட்ராக்சி ஆசிட்டோன் பாஸ்பேட் இந்த ரெண்டாவடியும் இது எந்த என்சைம் பார்த்துக்குன்னா ஆல்டோசின்ற என்சைம் தான் பார்த்துக்கும். ஓகேவா? அண்ட் கிளிசால்டிஹைட் 3 பாஸ்பேட்டில் தான் எல்லா ரியாக்ஷன் நடக்கும். ஓகேவா? அந்த டைஹைட்ராக்சி ஆசிட்டோன் பாஸ்பேட் வந்து கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட்டா கன்வெர்ட் ஆயிரும். இது எந்த என்சைம் பார்த்தீங்கன்னா ட்ரையோஸ் பாஸ்பேட் ஐசோமரேஸ். ஸோ இப்போ நடக்க போற எல்லா ரியாக்ஷன் வந்து மறுபடியும் இப்போ இந்த ஃபேஸ்ல நடக்கிற எல்லா ரியாக்ஷன் வந்து மறுபடியும் 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகும். அண்ட் தென் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டா மாறிடும். ஓகேவா? இப்போ வந்து இன்னொரு பாஸ்பேட் வந்து ஆட் ஆயிருக்கு. இது வந்து ஏடிபில இருந்து எடுத்த பாஸ்பேட் கிடையாது. இது வந்து இன்ஆர்கானிக் பாஸ்பேட். ஓகேவா? இது வந்து எந்த என்சைம் பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரேஜ்னாலே சம்திங் that has to do with NAD, FAD தான். ஓகேவா? ஸோ கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் டீஹைட்ரேஜ் என்ன பண்ணுன்னா NAD பிளஸ் NADH ஹெச் பிளஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு இன்னொரு பாஸ்பேட் குரூப்பை ஆட் பண்ணி விட்டுரும். அண்ட் தென் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட் என்னவா மாறினா 3 பாஸ்போகிளிசரேட்டா மாறும். இப்போ ஒரு பாஸ்பேட் லாஸ் ஆயிடுச்சு. இப்போ இங்க என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது பேர் தான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரிலேஷன் சொல்லுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏடிபி வந்து ஒரு பாஸ்பேட் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட் எடுத்து ஏடிபியா மாறிடுச்சு. இதை நான் சொன்னேன்ல கைனேஸ்னாலே சம்திங் வித் ஏதாவது பாஸ்போரிலேட் ஆனாலே அது கைனேஸ். இப்போ டைபாஸ்பேட் இருந்து ட்ரைபாஸ்பேட் ஆயிடுச்சு. ஸோ இங்க ஒரு பாஸ்பேட் ஆட் ஆயிருக்கு. ஸோ பாஸ்போகிளிசரேட் கைனேஸ் தான் 1,3 பிஸ்பாஸ்போகிளிசரேட்டை 3 பாஸ்போகிளிசரேட்டா மாத்திரும். அண்ட் தென் 3 பாஸ்போகிளிசரேட் வந்து பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ் தேர்ட் கார்பன்ல செகண்ட் பொசிஷன் மாதிரி தேர்ட் பொசிஷன்ல செகண்ட் பொசிஷன். ஸோ 3 பாஸ்போகிளிசரேட் வந்து அடுத்து 2 பாஸ்போகிளிசரேட்டா மாறிடுது. மியூட்டேஷன் தான். ஓகேவா? இந்த இடத்த தான் மாத்திக்குது. இப்போ இது எந்த என்சைம் பார்த்துக்கணும் பார்த்தீங்கன்னா பாஸ்போகிளிசரேட் மியூட்டேஸ். ஓகேவா? அண்ட் தென் 2 பாஸ்போகிளிசரேட் வந்து இங்க வந்து டீஹைட்ரேஷன் ரியாக்ஷன் நடந்ததுக்கப்புறம் 2 பாஸ்போகிளிசரேட் வந்து பாஸ்போயினால் பைருவேட்டா கன்வெர்ட் ஆயிடுது. இப்போ இந்த என்சைம் பார்த்துக்கினா ஈனாலேஸ் 2 பாஸ்போகிளிசரேட்டை பாஸ்போயினால் பைருவேட்டா மாத்திடுது. And then phosphoryl பைருவேட் வந்து வெரி ஹை எனர்ஜி மாலிகுல். இந்த மாலிகுல் என்ன ஆகுதுன்னா பைருவேட் கைனேஸ்னாலே as I said earlier இது சம்திங் பாஸ்போரிலேஷன் நடக்கும். இப்போ ஏடிபி வந்து ஒரு பாஸ்பேட் வாங்கிட்டு ஏடிபியா மாறிடுச்சு. ஸோ இங்கே பாஸ்போரிலேஷன் நடக்குது. ஸோ பைருவேட் கைனேஸ் என்ன பண்ணுன்னா பாஸ்பேனால் பைருவேட்ல இருந்து ஒரு பாஸ்பேட்டை உருவி இந்த ஏடிபி கொடுத்து அது ஏடிபியா மாத்திட்டு தென் அட் த எண்ட் ஆஃப் த கிளைகோலிசிஸ் we get பைருவேட். ஓகேவா? ஸோ as I said earlier கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் வந்து இந்த ரியாக்ஷன் மீடியேட் பண்ண சொல்லலாம். அண்ட் தென் டைஹைட்ராக்சிஸ்டோன் பாஸ்பேட் அகைன் கிளிசரால்டிஹைட் 3 பாஸ்பேட் மாதிரி போய் அதே ரியாக்ஷனை மீடியேட் பண்ணும். ஸோ அட் த எண்ட் ஆஃப் த கிளைகோலிசிஸ் we get 2 பைருவேட். ஓகேவா? அண்ட் தென் நெட் ஈல்ட் ஆஃப் ஏடிபின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிப்பரேட்டரி ஃபேஸ் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல ஐ மீன் ஏடிபி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் ஃபேஸ்ன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஏடிபி இன்வெஸ்ட் பண்ணோம். அடுத்து வந்து இது வந்து பே ஆஃப் ஃபேஸ் நம்ம கொடுத்ததை எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இந்த ப்ரிப்பரேட்டரி ஃபேஸில் நம்ம வந்து இங்கே ஒரு ஏடிபி கொடுத்தோம், இங்கே ஒரு ஏடிபி கொடுத்தோம், மொத்தம் 2 ஏடிபி கொடுத்தோமா. அந்த பே ஆஃப் ஃபேஸில் நம்ம எத்தனை ஏடிபி வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஏடிபி வாங்கணும், தென் இங்கே ஒரு ஏடிபி வாங்கணும். அண்ட் தென் இந்த ரியாக்ஷன் 2 டைம்ஸ் நடக்குது. நம்ம 4 ஏடிபி வாங்கணும். அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து நம்ம 2 ஏடிபி இன்வெஸ்ட் பண்ணோம். ஸோ நெட் ஈல்ட் ஆஃப் ஏடிபின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓவரால் 2 ஏடிபி வாங்கணும். ஸோ இதுதான் கிளைகோலிசிஸ். இது அவ்வளோதான். ஓகேவா?